இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்இடி ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எல்இடி லைட்டை எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப பேசிக்லேருந்து போனால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நான் எப்படி ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது போன ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் பார்க்காதவங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இங்கே ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நான் இந்த ஒரு ஃபைலை சேவ் பண்ண சொல்லும். ஸோ எல்இடி அப்படிங்கிறதுனால எல்இடி ஆல்ரெடி இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு மது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. இந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸே இருக்கட்டும். ஓகேவா? நான் சேவ் பண்ணிட்ட உடனே என்னோடய லேண்டிங் பேஜ் வரல. பிகாஸ் ஆஃப் நான் இன்னும் என்னுடைய மைக்ரோ கண்ட்ரோலரை சூஸ் பண்ணல. இந்த ஒரு இடத்துல 8051 ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் 8089C51 மைக்ரோ கண்ட்ரோலர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? 8089C51 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். கிளிக் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே நான் இங்கே கிளிக் பண்ணல. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்று வரும், அதை நோ கொடுத்துருங்க. ஓகே, இன்னமும் நான் இங்கே கிளிக் பண்ணல. பிகாஸ் ஆஃப் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நியூ பேஜ் க்ரியேட் ஆகும். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்இடி நான் என்ன நேம் வந்து சேவ் பண்ணியிருக்கணும் அந்த நேமில் தான் இதையும் சேவ் பண்ணணும். .c ஃபைலாக சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சி ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணும் போது தான் உங்களுடைய கோட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இந்த ஒரு பேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த சோர்ஸ் குரூப்பில் போய்ட்டு உங்களோட பேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஏன் அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் இந்த ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த எல்இடி மது .c அப்படிங்கிற நேம் தானே நான் கொடுத்து சேவ் பண்ணேன். ஸோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் காட்டணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கோடிங், நான் காட்டுற கோடிங்கை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இந்த கோடிங்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் அப்புறமா தரேன். ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இந்த ஆஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த S-bit LED = P2 அப்படின்னா என்னோடய கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் ஒயர், அதாவது எல்இடியோட கனெக்ஷன் ஒயர் மைக்ரோ கண்ட்ரோலரில் P2 அப்படிங்கிறதுல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய டிலே வந்து ரொட்டீனாக இருக்க மாதிரியே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை வந்து நான் எங்கே எடுத்துருக்கேன்னு கால் ஃபங்க்ஷனை வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன். வாய்ட் டிலே ஆஃப்னு கால் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் LED = 0 டிலே ஆஃப், LED = 0 அப்படின்னா LED ஆன் ஆகுற மாதிரி, LED = 1 அப்படின்னா LED ஆஃப் ஆகுற மாதிரி வந்து கண்டினியூஸாக அந்த லூப் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக தப்பான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, Ctrl+F7 வந்து கிளிக் பண்ணாலும் நடக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு டூலை யூஸ் பண்ண உடனே இங்கே பாருங்கள், எரர் 0 அண்ட் வார்னிங் 0 வந்துடுச்சா? அதுக்கப்புறம் இப்போது இந்த ஒரு ஃபைலை நான் வந்து எக்ஸ் ஃபைலாக சேவ் பண்ணணும் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அது எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி சொல்லி கொடுக்கல. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அவுட்புட்னு இருக்கா, அவுட்புட்டில் போயிட்டு கிரியேட் எக்ஸ் ஃபைல்னு இருக்கா, இந்த கிரியேட் எக்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், வராது. ஏன்னா இந்த ஒரு பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட்டை ரன் பண்ணி எரரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? மறுபடியும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது அதே தான் காட்டும். அண்ட் இதுக்கு தான் இந்த ரீபில்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஓகேவா? பண்ண உடனே பாருங்கள், நம்மளோட எக்ஸ் ஃபைல் வந்து எங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ஆப்ஜெக்ட்ஸில் க்ரியேட் ஆகிருக்கு, எல்இடி மது அப்படிங்கிற நேமில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டியஸ் போகும். நான் ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணலை. ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணியாச்சா? ப்ரோட்டியஸ்லேயும் எப்படி வந்து இங்கே வந்து ஓப்பன் ப்ராஜெக்ட்னால் நீங்கள் நியூவாக ஓப்பன் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்க ஒரு ப்ராஜெக்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி என்னால் அந்த ஒர்க் வந்து பண்ண முடியும். ஓகேவா?
நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது தான் நம்ம புதுசாக வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். நான் இப்போ புதுசாக பண்ணுறதுனால நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எங்கே அந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆகணும்னு தோணுதோ அந்த இடத்துல இந்த கொடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பிளேஸை வந்து டெஸ்டினேஷனை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேயுமே நான் என்ன பண்ணுறேன், எல்இடி மது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆட்ரிபியூட்ஸில் மாற்றலை. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றி நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் பேசிக்காக நான் இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு டப்பா மாதிரி இருக்குல்ல, இது கீழே பிஎல்னு இருக்குல்ல, அதாவது இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் தேவையோ இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரெசிஸ்டர் போட்டோன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ரெசிஸ்டர் வருது. அது நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன காம்போனன்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பவரு, கிரவுண்டு இதெல்லாம் கிளிக் பண்ணும் போது நான் எனக்கு தேவை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். நான் யூஸ் பண்ண மைக்ரோ கண்ட்ரோலர் 8089C51 அப்படிங்கிறது தான். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டா அது இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? மறுபடியும் இந்த பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்இடியில் பல்பு ப்ளூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள் எல்இடி ப்ளூ ஆக்டிவ். ஓகே, இது வந்துருச்சா? இதுவும் இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த ஒரு டப்பாக்குள்ளே தான் வந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். எவ்வளோ பெரிய காம்போனன்ட்ஸாக இருந்தாலும் இந்த டப்பாக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துடும். ஆனால் அதே மாதிரி தான் எல்இடி ப்ளூவும் இங்கே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணனா எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 21 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே இது வந்து கிளிக் பண்ணிட்டுனா நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எல்இடி லைட்டை பவர்லேயும் இன்னோட சைடாக நான் கிரவுண்ட் பண்ணுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2 ஆப்போசிட் சைட் ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இன்புட், அவுட்புட்டு, பவரு, கிரவுண்டு எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தேவை கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கிரவுண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ண உடனே இப்போ என்ன பண்ணுறேன், இதுதான் என்னுடைய சிம்பிளான ஒரு கனெக்ஷன். இங்கே நான் என்னோடய எக்ஸ் ஃபைலை எப்படி எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் மேலே போயிட்டு 2 தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். நீ என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுற, என்ன ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுற, அதில் நீ எவ்வளோ பேக்கேஜஸ், எவ்வளோ கிளாக் ஃப்ரீக்வன்சி வச்சுருக்கின்ற வரைக்கும் இருக்கும். இங்கே ப்ரோக்ராம் ஃபைல் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது பாருங்கள், அது வந்து எம்டியாக தான் இருக்குது. அதை தான் ஃபில்அப் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே இங்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்புட்டில் போயிடும். நம்ம இதை வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பிளேஸ்க்கு நான் டெஸ்க்டாப்பில் C51 அப்படிங்கிற ஒரு இதுவில் ஒரு ஃபோல்டரில் எக்ஸாம்பிள்ஸ், ஹலோ அண்ட் இங்கே ஆப்ஜெக்ட்ஸில் லிஸ்டிங்கில் நான் ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டு நான் என்னென்னு சேவ் பண்ணேன், எல்இடி மது அப்படின்னு சேவ் பண்ணேன். .x ஃபைல் வந்துருச்சா? ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இங்கே வந்துருச்சு. நான் இதை கிளிக் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த கிளிக் ஓகேன்னு கொடுத்த உடனே இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணால் தான் இது எரர் வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த பட்டன் கொடுத்திங்கன்னா இது ரன். இப்போ தான் ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆன உடனே பாருங்கள் எல்இடி ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் இந்த ஒரு லூப் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கெயில் வித் ப்ரோட்டியூஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்டாக லைக் டெம்பரேச்சர் சென்சாரை இன்டர்ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டாக பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பி டெர்மினல். இந்த பி டெர்மினலில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்காக நம்மளுக்கு வந்து சென்சார்ஸ் வந்து இருக்குது அண்ட் நிறைய காம்போனன்ட்ஸும் இருக்குது. ஸோ அது இங்கே இருக்க இது எல்லாமே ஸ்பெசிஃபையாக ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பரும் என்ன லைக் பேசிக்கான காம்போனன்ட்ஸோட நம்பரை மட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணி அதோடய ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.